மக்களே வணக்கம். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான்லாம் வெளிநாடு வருவேனா, ஃப்ளைட்லாம் ஏறுவேனான்னு ஒரு துளி கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆசைப்பட்டு எதுவும் நடந்ததில்லை. என்னோ தெரியல, திடீர்னு என்னோடய பொண்ணும் பிள்ளையும் தாய்லாந்துக்கு கூட்டிகிட்டு வந்து சுற்றி காட்டுறதுக்கு வந்திருக்காங்க. வேறு ஒரு வேலையாக எங்கள் புள்ள வந்திருக்கு. அதனால என்னையும் கூட்டிகிட்டு வந்தது, அப்படியே சுற்றி காட்டலான்னு எங்கள் பசங்க ரெண்டும் முடிவு பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தாய்லாந்து வந்து என்னோடய தங்கச்சி பொண்ணை காலேஜில் சேர்க்கறதுக்காக வந்திருக்கு எங்கள் புள்ள. அதனால் வந்து நான் என்னையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு வாட்டி சுற்றி காமிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ரூமில் தங்கியிருந்தோம், ஹோட்டலில். அங்கே பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் இருக்குது. அது வெறும் சாப்பாடு, ஃபுட்டு, அந்த காயெல்லாம் பச்சை காய்கறி, இந்த சாப்பாடு எல்லாம் சமைச்சு அங்கேயே விற்கிறாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் புதுசு தான், நம்மளாம் பார்த்தது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. நம்மளுக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும். எனக்கெல்லாம் இதை பார்க்க புதுசு தான். நானும் பாண்டிச்சேரி விட்டால் சென்னையை விட்டால் வேறு எதுவும் நமக்கு தெரியாது. நம்ம அங்கேயும் போனதும் கிடையாது, எனக்கு போகிறதுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. போனால் முருகர் கோயிலுக்கு தான் போவேன் நான். எனக்கு ஆசை மலேசியா முருகரை தான் போய் பார்க்கணும். மலேசியா முருகர் எப்போயா ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த அப்பா என்னை மலேசியாவுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு வேண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் எனக்கு வந்து மலேசியாவுக்கு வாய்ப்பு கொடுக்காம தாய்லாந்துக்கு வர்றதுக்கு கொடுத்துருக்குறாரு. மலேசியாவுக்கு போகிறதுக்கும் எனக்கு கண்டிப்பாக அவரை பார்க்குறதுக்கும் நிறைய ஆசை, அதுவும் நடக்கும். நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதை தாண்டி தான் நான் வந்துன்னு இருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் மத்தியில் ஒரு சின்ன சந்தோஷமும் இது. எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் பெருசாக தான் தெரியும். என்னோடய கஷ்டம் எனக்கும் பெருசு தான். அதை தாண்டி ஒரு சின்ன சந்தோஷமும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு முருகரை பார்க்குறதுக்கும் இந்த வருஷத்தில் முருகர் என்னை கண்டிப்பாக அழைச்சி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். முருகர்னால் எனக்கு ரொம்ப உயிரும். எந்த நேரமும் எனக்கு முருகர் தான். எனக்கு அந்த முருகரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மலேசியா முருகரை பார்ப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை கடவுள் அமைச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு பெரிய மார்க்கெட்டில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் பக்கத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. அந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் மக்களே.